யாரையா நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? ஏதோ லிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க, இன்னாருக்கு எழுதி கொடுத்துருக்கு, இன்னாருக்கு கொடுக்கல, இன்னாருக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. சரி, எந்த கட்சியை சார்ந்தவங்க? நாம் தமிழர் கட்சியா? நாம் தமிழர் கட்சிக்கு சார்ந்தவங்க காசு கொடுக்குறீங்களா? சரி சரி, எங்கள் ஐடி கார்டை காணிங்க. ஐடி கார்டு அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் நாம் தமிழர் கட்சின்னு சொன்னீங்க, ஐடி கார்டை காண்பிங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐடி கார்டை காண்பிக்கல. கொஞ்ச நேரத்தில் அவங்க பதறி அடிச்சுட்டு சொல்கிறாங்க, நாங்கள் நாம் தமிழர் கட்சிலாம் கிடையாது, திமுக தான், சும்மா விளையாட்டுக்கு நாம் தமிழர் கட்சின்னு சொன்னோம். ஐடி கார்டு காமிங்க. நாம் தமிழர் சொல்றீங்க, ஐடி கார்டு காமிங்க. பொய் சொல்லக்கூடாது, நாம் தமிழர் பொய் சொல்லக்கூடாது. எப்படியெல்லாம் ஃப்ராடு வேலை பார்க்குறாங்க பாருங்க. அவப்பெயர் வந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு, காசு கொடுக்குற இடத்துல நாங்கள் திமுக காரங்க இந்த ஓட்டை போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு கட்சி, இன்னொரு இடத்துல வேறொருத்தர் வந்து குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய வழக்கறிஞர் பாசறைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாசறையை சார்ந்த ஒருத்தர், எப்பா இந்த மாதிரி பிஜேபி என்ன செய்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து அது பிஜேபியினுடைய கட்டிடம் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த தொகுதிக்கு தேவையானவர்களே இல்லாத சில நபர்கள் வந்து ஜிபே வழியா அவினாசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காசை பரிமாறி கொண்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கோயம்புத்தூரிலே திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களின் மூலமாக எல்லாருக்கும் ஜிபே மூலமாக ஓட்டுக்காக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸை எடுத்து கலெக்ட் பண்ணி பாருங்க எந்தெந்த இடத்துல காசு எப்படி பரிமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன கேட்குறோன்னா, நம்முடைய பார்வைக்கே சாதாரண மக்கள், எதுவுமே தெரியாத அரசியல்லாம் தெரியாத சாதாரண பாமர மக்கள், நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியுதே, தேர்தல் கமிஷன், தேர்தல் அதிகாரிகள், அதற்கு காவல் கொடுக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு அல்லக்கை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே எங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்யா இந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் ஓட்டுக்கு காசு வாங்குவதும், ஒரு கட்சி மேலே அபாண்டமாக பழி போடுவதும், அபாண்டமாக பழி போட்ட கட்சியை மறுபடி தூக்கி பிடிப்பதும் அப்படின்னு சொல்கிற எல்லா வேலைகளும் செய்கிறீங்களேயா? மக்கள் அவ்வளோ முட்டாளுன்னு நம்பிட்டீங்க பார்த்தீங்களா? ஆனால் மக்கள் நாளைக்கு ஒரு நாள், இன்னைக்கு கரெக்டாக 18ஆம் தேதி இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க, இங்கே நிறைய சித்து விளையாட்டுகள் நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய 5 நிமிஷம் ஒரு 5 வருஷத்தை திருப்பி போட்டுரும். இந்த 5 நிமிஷத்தை நீங்கள் யோசிக்க மறந்துட்டீங்க, கொஞ்சம் கூட எனக்கு யோசிக்க வேண்டாம், நான் இந்த மாதிரி கட்சிக்கு தான் போவேன், இந்த பரம்பரை இந்த கட்சி தான், இல்லாட்டி இப்படித்தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு கட்சிக்காக நீங்கள் ஓட்டு போட போவீங்களா இருக்கும், இல்லாட்டி பிடிக்காத ஒரு வேட்பாளருக்காக ஓட்டு போட போவீங்களா இருக்கும். ஆனால் அது உங்களுடைய 5 வருஷத்தை கொன்னுரும். அவ்வளோதான். நீங்கள் 5 வருஷத்துக்கு பின்னாடி போகவே முடியாது. மறுபடியும் 5 வருஷத்தை கடந்து போய் நீங்கள் என்ன செய்யணும், நாம் செஞ்ச தவறை திருத்தல் வேண்டும். இது நமக்கு தேவையான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நமக்கு அப்படிங்கிறத விட நம்முடைய குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, நம்முடைய குழந்தைகளுக்கான திட்டங்கள் சரியாக இருக்கா, நம்ம என்விரான்மெண்ட், நம்முடைய அரசியல், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவங்கள பார்த்து படிக்கக்கூடிய குழந்தைகள், இவங்கெல்லாம் சரியாக இருக்காங்களா, அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் இலவசமாக நாங்கள் தாரோம், 1000 ரூபாய் தாரோன்னு சொன்னேன். சவுக்கு மீடியாவில் ஒரு வீடியோ வருதுங்க, ஒரு அக்கா சூப்பராக சொன்னாங்க, 1000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை நிப்பாட்டணும்? ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டணும்? ஃப்ரீ பஸ் அரசாங்கம் கொடுத்துருச்சு. அரசாங்கத்தில் ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால நிறைய பேர் ஆட்டோவை நாடி வர்றது கிடையாது. அதனால் எல்லாரும் ஃப்ரீ பஸ்லேயே போயிடுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுடைய குடும்பம் என்னவானது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. முதல்ல ஃப்ரீ பஸ் நிப்பாட்டணும். ஏன்னு கேளுங்க, ஆட்டோ வச்சுக்கணும் கூட பாவம் இல்லையா? உண்மையா இல்லையா? அந்த ஃப்ரீ பஸ் விட்டதுல இருந்து பொம்பளை ஆட்டோல ஏற மாட்டேங்குது. ஆட்டோ வச்சுக்க கூட வீட்டில் கொடுக்குறாங்க படுத்து. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கண்டிப்பாக கரெக்ட் தான். நிறைய பேருக்கு ஃப்ரீ பஸ்ஸால் நிறைய நன்மைகள் நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் பேருக்கு அதனால் நிறைய தீமைகளும் நடைபெறுகிறது. இதில் நம்ம வந்து எந்த விதமான அந்த பக்கமும் இந்த பக்கமும் முடிவுகள் எடுக்க முடியாது. அடுத்தது அந்த அக்கா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, டாஸ்மாகை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, டாஸ்மாகுக்கும் நீங்கள் கூட அப்படிலாம் மூட முடியுமா, 50,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, என் பையன் 1 வாரம் ஆச்சியா குடிக்க வீட்டில் படுக்க, குடிக்க வீட்டில் படுக்க, இந்த இப்போ தான் 40,000 ரூபா கொண்டு ஏதோ வண்டியை கொண்டு அடகு வச்சிருக்காரு. அது ஆட்டோ ஃப்ரீ பஸ் வந்துருச்சு, ஆட்டோ ஓட்ட முடியல. ஆட்டோ குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த அக்கா. 10 நாள் ஆச்சு வேலை போய் ஒயின் ஷாப் வீடு இன்னைக்கு கொண்டு 40,000 வண்டி அடகு வச்சுட்டேன். இந்த ஒயின் ஷாப்ல 50 வேலை போவான்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டோ ஓலைன்னு ஆட்டோ விட்டுட்டேன். உங்களுக்கு தான் 1000 ரூபா கிடைக்குதுல்ல அப்படின்னா, 1000 ரூபா எனக்கு வேணவே வேணாயா, நீ எனக்கு டாஸ்மாக நிப்பாட்டு, இந்த மாதிரியான தேவையில்லாத இலவசங்களை நிப்பாட்டு, நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய காசு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகை செஞ்சு கொடுங்க, எங்களுடைய நிலைமையை நாங்களே மாற்றிக்கிடுவோம், கடைசி வரை உங்களை மட்டுமே நம்பி இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் நல்லதுன்னு சொன்ன அந்த அக்கா தான் 1000 ரூபாய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை சும்மா 5 நிமிஷத்துல நொறுக்கி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் வாங்குறேன் நல்லா இருக்குங்களா, எங்க தராங்க? எனக்கு அந்த 1000 ரூபாய் வேணாங்கிறோம். நாங்க 1000 ரூபாய் வேணாம், ஃப்ரீ பஸ்ஸையும் ஒயின் ஷாப்பையும் நிப்பாட்ட சொல்லுங்க. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த 1000 ரூபாய் மேட்டர் மட்டும் நான் சொல்லலைங்க. யார் என்ன இலவசம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு பின்னாடி நாம விற்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க இலவசம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இலவசம் அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி யாராவது வந்து நிக்கிறாங்களா, உன்னை விற்க போறான்,
உன்னுடைய ஒவ்வொரு பார்ட்ஸையாக விற்க போகிறான். உன்னுடைய தோன்றல், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய கனவு, உன்னுடைய லட்சியம், உங்கள் குழந்தைகளுடைய கனவு எல்லாத்தையுமே அவன் என்ன செய்ய போகிறான்? விற்க போகிறான். 1000 ரூபாய் இலவசமாக உங்களுக்கு இதை தர்றேன்னு சொல்கிறதோ, இலவசமாக டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் எதை வேணாலும் தர்றேன்னு சொல்கிறதோ, இது எல்லாமே நம்மளை முட்டாளாக்கக்கூடிய விஷயம். ஏங்க, நம்மளால் டிவிலாம் வாங்க முடியாதா? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டிவியை தான் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை விட நாம் 2 பேருக்கு டிவி வாங்கி கொடுக்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரம் உயரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தானே. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சேவ் பண்ணால் நம்மளால் என்ன டிவி வாங்க முடியாதா என்ன? 5 வருஷத்தில் ஒன்றும் இல்லை 10 டிவி வாங்கிடலாமே. ஆனால் இந்த இடத்துல நம்மளால் இந்த சேமிப்பு இல்லாட்டி சேவிங்ஸ் அப்படிங்கிறதே நம்ம கையில் இல்லாத வண்ணம் நம்முடைய அந்த சூழ்நிலைகள், ஏழ்மையான குடும்பத்தில், மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ட்ராப் என்ன தெரியுமா? இதே மாதிரி நிறைய இந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு, இல்லாட்டி நிறைய இடத்துல இந்த ஆல்கஹாலால் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு, இதுக்கெல்லாம் ஒரு என் கார்டு போட்டாலே நம்ம நிறைய எங்கேயோ போயிடலாம்யா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இலவசமும் நம்முடைய வரி பணத்திலிருந்து எடுத்து அவங்க செய்கிறாங்களே தவிர அவங்களுடைய அப்பா வீட்டு சொத்துலாம் கிடையாது. ஏதோ நான் வந்துட்டேன், இல்லாட்டி ஒரு எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டார், எக்ஸுக்கு அப்பா ஒய் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், ஒய்க்கு அப்பா வேற யாரோ, இந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க வீட்டில் நிறைய சொத்து இருக்குது, ஒரு 1000 கோடி இருக்குது, நிறைய நெட்வொர்க்லாம் வச்சுருக்காங்க, அங்கேருந்து எடுத்து தராங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களே மாதிரி பாவப்பட்டவங்க, உங்களே மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, பணக்காரர்கள் கூட அதிகமாக வட்டி கட்ட மாட்டாங்க, வரி கட்ட மாட்டாங்க. ஆனால் நம்மளே மாதிரி மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்லாம் நிறைய வரி கட்டுறோம். அந்த வரி அவங்களுடைய ரத்தத்தை உறிந்து தான் உங்களுக்கு உரிமை தொகையாகவும் உங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி இலவசம் வேணுமா? எனக்கு நானே சம்பாதிக்கக்கூடிய சுய கௌரவம், சுய வேலை வாய்ப்பு, அதற்கான சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமா? அதற்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட வேண்டுமா? அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, வீடு வீடாக நோட்டு விநியோகம், சிக்கும் வீடியோக்கள் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்த பிறகும் நீங்கள் தேர்தலுக்கு இல்லாட்டி வாக்குகளை செலுத்த போகிறதுக்கு முன்னாடி காசுக்காக ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. தப்பி தவறி நீங்கள் காசு வாங்கியிருந்தாலும் மனசுக்கு என்ன தோணுதோ, யார் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டை 5 வருஷம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஐயோ தெரியாமல் போட்டுட்டேனேன்னு சொல்லி புலம்பாதீங்க. நான் இப்போவே சொல்கிறேன், 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நமக்கு என்னெல்லாம் இன்னல்கள் வந்துச்சு, அந்த இன்னல்கள் வந்தபோது அரசியல்வாதிகள் என்னெல்லாம் பேசினாங்க, எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிலாம் நடந்து கொண்டார்கள், எந்த கட்சி நமக்கு சார்பாக இருந்துச்சு, எந்த கட்சி நமக்கு எதிராக இருந்துச்சு, எல்லாமே தெரிய வந்துடும். 5 நிமிஷம் தனியாக ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்காந்து யோசித்த பிறகு யாருக்கு ஓட்டு போடணுமோ போட்டுக்கோங்கயா, அவ்வளோதான். 5 நிமிஷம் யோசித்து ஓட்டு போடுங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்லி ஓட்டு போட்டுறாதீங்க. உங்கள் ஓட்டுக்களை விற்று விடாதீர்கள். தயவு செஞ்சு யோசித்து வாக்களியுங்கள். அப்போ இந்த காணொலியில் எதுவுமே சொல்லலையே விக்கி அப்படின்னு சொன்னால், சார் எதுவுமே சொல்லாத காணொலி கிடையாது இது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓசிக்கு இல்லாட்டி இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்குறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இனி மக்கள் கையில் தானே இருக்குது. அரசியல் சதுரங்கம் மட்டும் கிடையாதுங்க, அரசியல்வாதிகளுடைய எதிர்காலமும் மக்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பார்க்கலாம் மக்கள் மத்தியில் இது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி, மக்கள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, மக்களுடைய மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி வரதானே, என்னங்க இன்னும் 1 மாதம், அது கழிஞ்சு என்ன, எல்லாம் பழகிரும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.